வணக்கம் வந்தனம் மக்களே, இது தமிழச்சி குரல், உங்களில் ஒரு குரல். இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிற சிறுகதை உயிரே உயிரே பிரியாதே. ஹீரோ செத்துப்போன ஒய்ஃப் மேலே ரொம்ப அன்பாக லவ்வோடு இருக்காப்புல, கல்யாணம் வேணான்னு. நம்ம ஹீரோயின் எப்படி அவரோட மனசை மாற்றுறாங்க, லவ் பண்ண வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ நரேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் ஊட்டியில் இருக்காப்புல. அவர் சொந்தமாக எஸ்டேட் இருக்குது, நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது, அதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவருக்கு வயசு 35. அவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அவரோட ஒய்ஃப் இப்போ உயிரோடு இல்லை. அவங்க அம்மா சாப்பாடு வைக்கும் போது எல்லா அம்மாவுக்கு இருக்கிற கவலையோடு பேசுகிறாங்க. இப்போயாவது கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரு வாரிசை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, என் கண்ணில் வாரிசை காமிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அவருக்கு டென்ஷன் ஆயிடுது. நான் கிருத்திகாவை மறக்கவே இல்லை. கிருத்திகா அவங்க ஒய்ஃபு பேர், இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்க ஒய்ஃபு பேர் மறக்கவே இல்லைம்மா. திரும்ப திரும்ப நீ என்கிட்ட இதை சொல்லிக்கிட்டே இருக்காத. நான் அவளோட இடத்துல யாரையும் வைக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் கட்டாயப்படுத்தாத அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாப்புல. அவங்களுக்கு என்னன்னா, வயசாகுது, நான் என்ன எத்தனை வருஷம் இருக்க போகிறேன், எனக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துக்குவா, உனக்குன்னு ஒரு குழந்த வேணாமா, என் கையில் பேரம் பேத்தி விளையாடுறத பார்த்தா எனக்கும் ஆசையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட விருப்பத்தை சொல்கிறாங்க. ஆனால் அவன் கேட்குற மாதிரி இல்லையே, அவன் தான் ஒய்ஃபோட நினப்புலையே இருக்கான். ரொம்ப சண்டை அதிகமாகிடுது. அதிகமானோடனே நான் பண்ணிக்க மாட்டேன்னு இவர் எந்திரிச்சு போயிடுறாரு சாப்பிடாம கூட. அந்த அம்மா என்ன சொல்லிடுது, நீ பண்ணலாம் ரொம்ப வருத்தப்படுவ, அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தலையில் அடிச்சுட்டு அழுகிற மாதிரி ஒரு நிலமை வரப்போகுது, பார்த்துக்கிட்டே இருந்தவாட்டி. அவங்க சும்மா மிரட்டுறாங்க. முதல்ல கெஞ்சினாங்க, அப்புறம் அன்போட சொன்னாங்க, இப்போ மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு போயிட்டான். அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாரு. அவருக்கு நரேந்திரனுக்கு தங்கச்சி ஒன்று இருக்குது, அவள் பேர் பிரியா. அவளும் காலேஜுக்கு போயிட்டாளா. இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பையன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், இப்படி இருக்கான், வயசும் ஆகுது, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாமல் இருக்கேன்னு வேசனைப்படுறாங்க. 10 வருஷம் ஆகுது. அவருக்கு 25 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாப்புல. 10 வருஷமாக எத்தனையோ பொண்ணுங்க வந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசியிருக்காங்க. பணம் இருக்கு இல்லையா நிறையா, அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். அப்படிலாம் கூட நிறையா பொண்ணுங்க வந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு கிருத்திகா மாதிரி ஒரு அன்போட யார்கிட்டையும் பேசணும்னோ பழகணும்னோ அவருக்கு ஆசை இல்லை. அதனால் இவரும் அந்த விருப்பம் இல்லை. அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் விருப்பம் இல்லை. அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி வலுக்கட்டாயமாக பண்ணாலும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நமக்கு எடுத்த மாதிரி ஆயிரும். ஏன்னா நம்ம புருஷனாக நடந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டப்படுறாரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு இப்படி பையன் இருக்கானேன்னு கஷ்டப்படுது. இப்போ என்ன பண்ணிடுது, தூக்க மாத்திரையெல்லாம் இருக்குல்ல, எடுத்து முழுங்கிடுறாங்க கோபத்தில். பையனும் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற கோபத்தில் முழுங்கிடுறாங்க. இதை அவங்க வேலைக்காரி பார்த்துட்டு ஃபோன் அடிச்சிடுறாங்க. அவங்க அப்பா, அவங்க வீட்டுக்காரு நரேந்திரன், அவர் பேர், ஹீரோவோட பேர். அவர் அவருக்கும் ஃபோன் பண்ணிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கௌதம் ஹாஸ்பிட்டலு. கௌதம் அப்படிங்கிறவங்க நம்ம நரேந்திரனோட ஃப்ரெண்டு. அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், அவங்க ஒய்ஃபையும் தெரியும், தீபிகா. அவங்களும் நல்லா தெரியுங்கிறதுனால எப்படியாவது காப்பாற்றுற, அம்மாவை காப்பாற்று அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டு அழுகுறாப்புல. அழுதோடனே இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலாமா, ஏமா இப்படி பண்ணுற, நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டல்ல, நான் அழுக வச்சுட்டல்ல நீ அப்படின்னு சொல்லி அவர் கஷ்டப்படுறாரு. கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க, வயசாகிடுச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் காப்பாற்றுறது கஷ்டம், 50-50ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கோவப்படுறாங்க. நரேந்திரன்ட்ட சொல்கிறாரு, அம்மாக்காவது ஒத்துக்கக்கூடாதா, இப்படி பண்ணிட்டா பாருங்கும் போது, நீங்கள் சேவை சொன்னால் கூட நான் செத்துருவேன், நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ரொம்ப அடமண்ட்டாக இருக்காப்புல. தங்கச்சியும் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, அப்பயும் கேட்க மாட்டேங்கிறாரு. சரி நம்ம ஒய்ஃபையாவது போய் சமாதானப்படுத்தோன்னு இவர் கொஞ்சம் நார்மலாக ஆயிடுறாங்க. பரவாயில்லையா, உடம்புலாம் சரியாக வந்துடணுன்னா இவர் போய் பேசுகிறாப்புல. அதிர்ச்சியாக எதுவும் சொல்லாத, நீ எதுவும் பேசாதன்னு கௌதம் நரேந்திரன்ட்ட சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இவர் உள்ளே போகிறாரு. ஹஸ்பண்ட், அவங்க அப்பா உள்ளே போகிறாரு அம்மாட்ட பேசுகிறதுக்கு. நீ ஏன் இப்படி பண்ணுற, அவன் தான் பிடிக்கலங்கிறானே, விட்டுறேன். அவன் உள்ளே போய் பார்க்கும்போது, நீ வராத, நீ ஒன்ட்ட நான் பேச விரும்பல, என் பேச்சை கேட்கல நீ அப்படின்னு சொல்லி அம்மா மகன் மேலே கோவப்படுறாங்க.
வேணாம், உன்னை பார்க்கவும் உன்கிட்ட பேசவும் எனக்கு பிடிக்கல, நீ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, நீ அப்படியே போயிரு. நான் குணமாகி வீட்டுக்கு வந்தாலும் நான் அவன்கிட்ட பேசவும் மாட்டேன், அவன்கிட்ட எதுவும் எந்த பேச்சுவார்த்தையும் நான் வச்சுக்க மாட்டேன், அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கோவத்தில் சொல்லிடுறாங்க. இவரும் வந்து சரி கொஞ்சம் அமைதியாக இரு, நீ இப்படிலாம் பண்ணுறதுனால அவனுக்கு வெறுப்பு தான் வரும், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அவங்களும் சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லே இருக்கிற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் ஆகுது. இவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. நரேந்திரன் என்ன சொல்கிறான், நான் எப்படி வீட்டுக்கு போகிறது அம்மாவை தனியாக விட்டுட்டு, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க, இருந்தாலும் பாசமாக இருக்காப்புல, விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி கௌதம்கிட்ட சொல்லும்போது, கவலைப்படாத நந்தினி வருவாங்க. நந்தினி தான் ஹீரோயினி ஆஃப் த ஸ்டோரி. அவங்க நர்ஸாக அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் நல்லா பார்த்துக்குவா, நீ பயப்படாமல் இரு. யாரையோ ஒரு நர்ஸை நம்பி எங்கள் அம்மா விட சொல்கிற, அப்பெல்லாம் விட முடியாது, நானும் இருப்பேங்க வாட்டி, நீ போடா, உன்னை பார்த்தாவே டென்ஷன் ஆகுறாங்க, நீ வீட்டுக்கு போ, வேணா பிரியா வேணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாப்புல. சரி ஓகே அப்படின்னு இவரும் கிளம்பிடுறாரு, இவரும் அவங்க அப்பாவும் கிளம்பிடுறாங்க. இப்போ பிரியா மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. நந்தினி வந்து நைட் டியூட்டிக்கு தான் வருவாங்க. அதனால் இப்போ டைம் ஆயிடுச்சு, வந்துட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்துட்டு பிரியா, அப்பா சூப்பராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவளை பாராட்டுறா. அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க மருமக மாதிரியே அழகாக இருக்காளா நம்ம நந்தினி, அதனால் கூப்பிட்டு வச்சு பாராட்டுறாங்க, நீ ரொம்ப அழகாக இருக்க, நர்ஸ் மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏம்மா நான் சாதாரணமாக தாம்மா இருக்கேன், ஏம்மா நீங்கள் ரொம்ப புகழ்கிறீங்க, இந்த அழகுனால தான் நான் பாடுபடுறேன். அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அக்கா வீட்டுக்காரன் எப்போதும் போல் அவள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கும் டபுள் மீனிங்கில் பேசிக்கிறதும் வேலையாக வச்சுக்கிட்டு இருந்தான்னு அவங்க இங்கே வந்துட்டாங்க. அந்த டாக்டர் கௌதம் வந்து அண்ணன் மாதிரி, அவர் வந்து பார்த்துக்கிறேன் நீ வாமான்னு சொல்லி இங்கே வச்சு வேலை கொடுத்து அவன் அந்த மாமங்காரன் வராமல் அக்கா வீட்டுக்காரன் வராமல் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அதை வந்து இந்த அம்மாட்ட சொல்கிறாங்க, நம்ம நரேந்திரனோட அம்மா ஹீரோவோட அம்மாட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி ஓ அப்படியா, உனக்கும் கஷ்டமாக இருக்குது, எனக்கும் கஷ்டம்தாம்மா வாழ்க்கையிலன்னு இவங்க கதையை சொல்கிறாங்க. இப்படி நரேந்திரன் இருந்தான், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், மாத்திரை முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகவும் அவங்களுக்கு பிபி எல்லாம் ஹை லெவல் ஆயிடுச்சு, மயக்கம் வந்துடுது. உடனே வந்து கௌதம் திட்டுறாப்புல வந்து நந்தினியை, ஏன் பேஷண்ட்டுக்கிட்டலாம் போய் கதை கேட்டுக்கிட்டு இருக்கா, உனக்கு ஏன் வேண்டாத வேலை. அவள் என்ன சொல்கிறா, இல்லை அவங்க தூக்கம் வரலன்னாங்க, அதுதான் பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு. நீ வந்து ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு தெரியாதா, நர்ஸாக அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்னு சொல்லி எப்போவுமே திட்டமாட்டார். இப்போ திட்டுறாரு, ஏன்னா அவர் வந்து நரேந்திரனுக்கு பயந்துட்டு திட்டுறாரு. அவன் வந்து அம்மானா உயிர், இப்போ அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவன் நம்மளுக்கு உடனே போட்டுருவான் அப்படின்னு, ஃப்ரெண்டு இல்லையா, அதனால் ரொம்ப அக்கறை எடுத்து பேசுகிறாப்புல. சரி ஓகேன்ட்டு அவளும் மூஞ்ச சின்னதாக வச்சுக்கிட்டு போயிட்டா. அப்புறம் டியூட்டி முடிஞ்சிடுச்சா போயிட்டாளா. இப்போ இவன் நைட் டியூட்டியில் தான் வருவான், அவன் பகலில் தான் வருவான். 2 பேரும் பார்த்துக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. மறுநாள் ஆகுது, இப்படி வந்து இறந்து போயிட்டாங்கன்னீங்களே எப்படிம்மா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. நீங்கள் கோபமாக அழுகாமல் சொல்லுங்கள் உங்கள் கதையை, அப்போ தான் நான் கேட்பேன், இல்லைன்னா கேட்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே அவன் திட்டு வாங்கிட்டான், அதனால் அவன் பயந்துக்கிறா. சரிம்மா ஓகே சொல்கிறேன்ட்டு இப்போ கிருத்திகாவோட நம்ம நரேந்திரனோட லவ் ஸ்டோரியை வந்து அவங்க அம்மா நந்தினிகிட்ட சொல்ல போகிறாங்க. நம்ம நரேந்திரன் புக்ஸ்லாம் எழுதுவாப்புல ஆத்தர். அவர் வந்து சின்ன சின்ன புக்ஸ்லாம் எழுதி அவங்க அம்மா பேர் அமிர்தம், அதனால் அமிர்தா அப்படின்னு சொல்லி அந்த பேரில் எழுதிக்கிட்டு இருக்காப்புல. அந்த புக்கெல்லாம் வாங்கி நம்ம கிருத்திகா படித்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டாங்க. அதனால் ஃபோன் பண்ணி அவங்கள பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிற அந்த புக்கு பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நம்ம நரேந்திரனோட ஃபோன் நம்பர்லாம் வாங்கி, ஹலோ நான் அமிர்தாட்ட பேச முடியுமான்னு சொல்லி கிருத்திகா கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க அந்த பக்கத்துலேருந்து, ஆமாம் நான் நரேந்திரன் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் அப்படிங்கும் போது, நான் அமிர்தா கிட்ட பேசணும், அமிர்தாங்கிற பேரில் நான் தாங்க புக் எழுதுகிறேன் அப்படின்ன வாட்டி, சரி அது பொண்ணு இல்லை ஆண் அப்படின்னு சொல்லி அவள் தெரிஞ்சுக்கிறா. சரி ஓகே நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுறீங்க, அடுத்த புக்கு எப்போ வரும்னு கேட்டு விசாரிச்சுட்டு ஃபோனை வச்சிட்றா. ஆனால் அவன் பேசுனது அப்படியே அந்த கிருத்திகா வந்து ஆல்ரெடி அவன் புக்கெல்லாம் வந்து ரசிக்கிறா இல்லையா, அதனால் அவனையும் நான் சேர்த்து ரசிச்சிருக்கா. இப்போ அவன் ஆண்பலை தான் அப்படின்ன வாட்டி லவ் ஆகிட்டா. சரி ஓகே லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா, நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றா. இப்போ காலேஜில் அவன் வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான், இவளும் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்குது, எல்லா காலேஜுக்கு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிரிக்கெட்னால் கொஞ்சம் கிருத்திகாவுக்கு பிடிக்கும். அதனால் எங்கே கிரிக்கெட் மேட்ச் நடக்குதோ அங்கே போயிடுவா.
இப்போ போகும்போது நரேந்திரனோட டீம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அங்கே பாரு அவன் சூப்பராக அடிப்பான், அவன் தான் வந்து புக் எழுதிக்கிட்டு இருக்கான் இப்படி சொன்னோன்னே அவன் நம்ப மாட்டேங்கிறா. உண்மையை தாண்டி சொல்கிறோம், நிஜமாக தான் அமிர்தாங்கிற பேரில் அவன் தான் எழுதிட்டு இருக்கான். வாட்டி எல்லா ஆட்டோகிராஃபுக்கு போய் நின்றுட்டு கூட்டமாக நிற்கிறாங்க அவன்கிட்ட. இவளும் போனோடனே என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லைம்மா ஏற்கனவே மீட் பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொல்லி நரேந்திரன் கேட்குறாப்புல. இல்லை இப்போ தான் நேற்று தான் ஃபோன் பண்ணேன், இப்போ தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஓ ஃபோன் பண்ணது நீங்கள் தான், என்னை வந்து ஒரு பெண்ணான்னு கேட்டிங்கல்ல, ஒரு பேரை கேர்ள் நேம் வச்சுருக்கிறதுனால கேர்ள்னு சொல்லி நினச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அவனுக்கும் பார்த்தோன்னே கிருத்திகாவை பிடிச்சிருக்கு. சரி ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பேசி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணோன்னே ஒரு நாள் லேட்டாக வந்துடுறா. காலேஜ்லேருந்து லேட்டாக வரவும் அவன் கோச்சிக்கிறான். ஏன் எதனாலங்கும் போது எக்ஸாம் டைமு, ப்ரொஃபஸர்லாம் கிளாஸு ஓவர் டைம் எடுக்கிறாங்க, அதனால லேட் ஆகிடுச்சின்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே, கோவமாக இருக்கீங்களா, உங்களுக்கு நான் என்ன பண்ணால் கோவம் தீரும் அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் லவ்வர்ஸ் பேசிக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு ஒரு கிஸ் கூட அப்படின்னு சொல்லி நம்ம நரேந்திரன் கேட்குறாப்புல. அதுக்கு உடனே இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவளும் மொரண்டு பிடிக்கிறா. சரின்ட்டு 2 பேரும் லவ் முத்தி போய் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் வீட்டுக்கெலாம் தெரிஞ்சோடனே மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. 3 மாதம் நல்லா வாழ்ந்து அவன் அப்பாவும் ஆகிட்டான் நரேந்திரன். அப்பா ஆனதுக்கப்புறம் குழந்த உண்டாயிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஒரு வாரம் தான் இருக்கும், அதுக்குள்ளே அவளுக்கு காய்ச்சல் வந்து படுத்துட்றா. ஹாஸ்பிட்டலில் கௌதம் தான் பார்த்துருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது அது வந்து மூளைக்காய்ச்சல்டா, காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவளும் இறந்துடுறா. அவள் வயிற்றில் வளர்ந்த அந்த குழந்தையும் இறந்துடுது. அதுலேருந்து அவ்வளோதான், அவன் 3 மாதம்தான் வாழ்ந்திருக்கான் ஒய்ஃபோட. அந்த வாழ்க்கையை நினச்சிக்கிட்டே 10 வருஷமாக இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லி நந்தினிகிட்ட சொல்லவும் நந்தினி இன்ஸ்பயர் ஆகிட்டான். அவளுக்கு பார்க்குற ஆம்பளைங்களாம் எப்படின்னா இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறவனுங்க, வந்து தேவையில்லாமல் டச் பண்ணுறீங்க, அந்த மாதிரி இருக்கிற பாய்ஸே தான் பார்த்துருக்காள ஒழிஞ்சு இந்த மாதிரி நல்ல ஒரு செத்து போன ஒய்ஃபுக்காக நினச்சிக்கிட்டு இன்னும் 10 வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் இன்னமுமே வேணாங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பார்க்காமலே இவன் மனசில் வந்து அவன் பெரிய ஆள் ஆயிடுறான். மனசுக்குள்ளேயும் நினைக்க ஆரம்பிக்கிறான், பரவாயில்ல இவரை மாதிரி ஒரு ஆம்பளை வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும், லவ் பண்ணாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்க ஆரம்பிக்கிறா. இந்த அம்மாவும் அழுவுதா, வாரிசு இல்லைன்னு. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா. மறுநாள் வந்து அந்த அம்மா யார் நரேந்திரன் அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. அப்புறம் வந்து பேச்சுவார்த்தையே இல்லை நந்தினி கூட. இவன் என்ன பண்ணுறா, தன் காதால் கேட்ட நரேந்திரனுக்கு வந்து எப்படியாவது நல்லது பண்ணோம், பார்த்ததே இல்லை அவனை, எங்கேயும் மீட் பண்ணதும் இல்லை. சரி அவன் இவ்வளோ ஒரு நல்லவனாக இருக்கானே, நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு இவன் மெடிக்கல் இதில் இருக்கா இல்லையா, அதனால் அவள் போய் கௌதம்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் வந்து நரேந்திரனோட வாரிசை பெற்று கொடுக்க ரெடி, வாடகை தாய் மாதிரி பெற்று கொடுக்க ரெடி, அவங்களுக்கு ரெடின்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே கௌதம் வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்ன சொல்கிற, அவளுக்கு 25 வயசு தான் ஆகுது, அவனோட 10 வயசு கம்மியா, இப்போ என்ன சொல்கிறான் அவன், நீ சின்ன பொண்ணு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, இப்படி போய் முடிவு பண்ணிட்டு வந்திருக்க, அதெல்லாம் தப்பு, முடிவை மாற்றிக்கோன்னு எவ்வளோ பேசி பார்க்குறான். அவன் தான் அவனை பார்க்காமலே, நரேந்திரனை பார்க்காமலே லவ் பண்ணுறா இல்லையா, அதனால் அவளுக்கு வந்து இது பெருசாகவே தெரியல. பரவாயில்ல, எனக்குன்னு இந்த உலகத்தில் யார் இருக்கா, ஒரே ஒரு அக்கா இருக்கா, அவளும் இல்லைன்னா அதுவும் அவ்வளோதான், என்னை பற்றி கவலைப்பட யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச நல்லது 4 பேர்த்துக்கு செஞ்சுட்டு போகிறேன்னு அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி கௌதம்கிட்ட சொல்லவும், சரி நீ கேட்க மாட்ட, நான் வந்து நரேந்திரனை கூப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நரேந்திரனை கூப்பிட்டு இந்த மாதிரிடா வாரிசு தானே வேணும்னு அம்மா அடம் முடிக்கிறாங்க, வேணாம் நம்ம நந்தினி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, இன்ன வரைக்கும் பார்க்கல, இவன்கிட்ட கேட்குறான், நந்தினியை நரேந்திரன் பார்க்கல, சும்மா அவள் சொன்னதை இவன்கிட்ட சொல்கிறான் அவன் கௌதம் சொல்கிறான். அதுக்கு நரேந்திரன் என்ன சொல்கிறான், சின்ன பொண்ணுடா இன்னும் கல்யாணம் கூட ஆகலங்கிற, ஏன்டா வாழ்க்கைக்கு எடுக்கணும், வேணாண்டா அப்படின்னு சொல்லும் போது அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் நரேந்திரனும். ஆனால் இவன் வந்து சம்மதிக்க வச்சிட்றான், ஃப்ரெண்டு இல்லை கஷ்டப்படுறான், அவளும் வந்து அடம் முடிக்கிறாங்கும் போது கௌதம் வந்து எப்படியோ சம்மதிக்க வச்சிட்றான். சரி ஓகேடா, அம்மாவும் கேட்டால் சந்தோஷப்படுவாங்க, இப்போ சொல்ல வேணாம், எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம், நம்ம நந்தினியே கூட்டிகிட்டு போய் நான் நேரில் சொல்லிக்கிறேன். அந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி நந்தினினா ரொம்ப பிடிச்சிருக்கு, மருமக மாதிரியே இருக்கா, ரொம்ப உயிராக அழகாக வேற இருக்கா, ரொம்ப உயிராக வந்து
பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவன் மூலயமா ஒரு குழந்த வருதுன்னா அவங்களும் சந்தோஷம்தான் படுவாங்க. ஆனால் இந்த விஷயம்லாம் அவனுக்கு தெரியாது. யாருக்கு? நம்ம நரேந்திரனுக்கு அவங்க அம்மாவும் நந்தினியும் பேசிக்கிட்டதெல்லாம் தெரியாது. அவன் தான் காலையில் வரான் இல்லையா, அவன் நைட் டியூட்டி, அதனால் அதெல்லாம் தெரியாது. இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 மாதம் 4 மாதம் ஆக போகுது. இன்னும் வந்து நரேந்திரன் வந்து நந்தினியை பார்க்கவே இல்லை. என்னாச்சு, ஏன் இன்னும் வரல, அவர் இப்படி இருப்பாரா, அப்படி இருப்பாரா, இவர் சூப்பராக இருப்பாரா, இல்லை அவளே ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிறா. இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல இல்லையா, நல்லவர், நல்லபடியாக ஒய்ஃபை இன்னும் நினச்சிட்ருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு உயர்ந்து நிற்கிறான் அவன் மனசில். இப்போ அவன் இப்படி இருப்பான், இவ்வளோ அழகாக இருப்பான், கம்பீரமாக இருப்பார், ரொம்ப நல்லா இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு ஏங்கிக்கிட்டே இருக்கா. இப்போ வருவாரா, அப்பா வருவாரா, நம்மளை பார்க்க வருவாரா, அவங்களோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கோம், நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே இன்ன வரைக்கும்னு ரொம்ப கவலைப்படுறா. அவனை பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. ஆனால் அவன் மேலே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லவ் அவளுக்கு வருது. இப்போ இந்த பக்கம் எப்படின்னா, எனக்கு ஒரு குழந்த வரப்போதா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் போயிட்டான். யார்? நம்ம நரேந்திரன். சூப்பராக இருக்கும், என் பேரை சொல்ல ஒரு வாரிசு வரப்போகுது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இத்தனை நாள் எப்படி இந்த சந்தோஷத்தை விட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கும் அந்த குழந்த மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அந்த குழந்தைய சமக்கிறாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், அவளுக்கு ரொம்ப நல்ல மனசு, அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி இவனுமே நினைக்கிறான். 4 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க அம்மாட்ட கூட்டிகிட்டு போகணும் இல்லையா சொல்கிறதுக்கு, அதனால வந்துடுறான். வந்துட்டு இப்படி நந்தினிங்கிறங்க யாருங்க, கௌதமும் தீபிகாவும் வெளியில் போயிட்டாங்க, கல்யாணத்துக்கு, வேறு கல்யாணத்துக்கு அட்டன் பண்ண போயிட்டாங்க. இப்போ வந்து நந்தினி யாருங்கன்னு சொல்லி நந்தினிகிட்டே கேட்குறா. கௌதம் வந்து மீட் பண்ண சொன்னான் நந்தினிங்கிறவங்கள, கொஞ்சம் யாருன்னு சொல்கிறீங்களா மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். மிஸ்ஸு கல்யாணம் ஆகலை இல்லையா, அதனால் மிஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. கௌதம் என்ன பண்ணியிருப்பாப்புல, அந்த பக்கம் அலைய வேணாம், நீயே ஃபார்மசிலே இருன்னு அந்த மெடிக்கல் ஷாப்லேயே உட்கார வச்சுருப்பார், அவளை எந்த வேலையும் செய்ய வேணான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வாசனையே அவளுக்கு ஒமட்டலாக வாந்தி அதிகமாக வருது. அதை சொல்ல முடியாது, அவரும் நல்லதுக்கு தானே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லலை. இப்போ இவன் வந்து கேட்கவும், ஐ எம் நரேந்திரன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். சொன்னோன்னே, ஓ நீங்கள் தான் நரேந்திரனா, நான் வந்து கனவுலேயே ரசித்த நரேன் நீங்கள் தானா, செல்ல பேர்லாம் வச்சுட்டா. ஓகே, நான் தான் நந்தினி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் திக்கி சொல்கிறா. ஓ நீங்கள் தானா, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி, வாங்க வீட்டுக்கு போகலாம், அம்மாட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவன் கூட்டிகிட்டு போகிறான் காரில். சரி ஓகே, நான் வந்து கௌதம்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஃபோன் பண்ணுறாரு கௌதமுக்கு, இந்த மாதிரிடா நான் கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் அப்படின்ன வாட்டி, பத்திரமாடா நைட்டுக்குள்ளே வந்துடு, ட்ராவல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாப்புல. சரி ஓகேன்னு இவர் கொண்டு வந்து விட்டுறலாங்கிற நினப்பில் தான் இப்போ கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இப்போ போகும்போது அவனை ரசிச்சுக்கிட்டே வரா. ஓ இவர் தான் நரேனா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காப்புல அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா. ஆனால் ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறாளா, அதனால் ஒமட்டுது அவளுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லையா, அதனால் ஒமட்டுது. அதனால் வெளியில் கொஞ்சம் காரம் நிறுத்துங்கன்னு வெளியில் போய் வாமிட் எடுத்துட்றா. எடுத்தோடனே ரொம்ப சிக்காயிட்றா, முடியல, மயக்கம் வர மாதிரி ஆனோடனே அவனோட நரேந்திரனோட ஷோல்டர் மேலேயே சாஞ்சிட்றா. அவனும் எதுவும் சொல்ல முடியல. சரி நம்ம குழந்தைய வந்து தாங்கிட்டு இருக்கவ, அவளை போய் எப்படி இப்போ வேணாம் நான் தள்ளி விட முடியாது. அதனால அவனும் வந்து எப்படிங்க மயக்கம் வருதா, கொஞ்சம் பரவாயில்லையா, நான் வேணா காரை பின்னாடி வந்து படுக்க வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேண்டான்னு சொல்கிறா. அப்புறம் அப்படியே கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார. இந்த மாதிரி அவளை வந்து அன்பாக பார்த்துக்கிறதுக்கோ, அன்பாக பேசுகிறதுக்கோ, அந்த மாதிரி அணைக்கவோ, அந்த மாதிரி ஹக் பண்ணவோ யாருமே இல்லை. அவள் முறையாக அதெல்லாம் வந்து உணர்றா. அவளோட ஃபீலிங் ரொம்ப அதிகமாகுது நரேன் மேலே. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. நம்ம ஏற்கனவே நரேந்திரனோட அம்மாவுக்கு நந்தினின்னா பிடிக்கும். இவ தான் வந்து குழந்தைய சுமக்கிறா அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு டபுள் குஷி. வாமான்னு சொல்லி ரொம்ப குஷியோடு வரவேற்கிறாங்க. ஜூஸ் எல்லாம் அடித்து தராங்க, இந்தா குடின்னு பார்த்து எல்லாம் பண்ணுறாங்க. அவள் வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிரியாவுமே நந்தினின்னா கொஞ்சம் பிடிக்கும், அவளுமே நல்லா பேசுகிறா, அவங்க அப்பாவுமே நல்லா பேசுகிறாங்க. இப்போ குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை இல்லை. சரி டைம் ஆகுது போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது, எங்கே போகிற, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் பையனோட வாரிசு வயிற்றில் சுமந்துட்டுருக்க, நீயே ஹாஸ்பிட்டலில் போகிற, அங்கே இருக்க ஸ்மெல்லெல்லாம் உனக்கு ஒமட்டும் வேண்டாம், நீ இங்கே வீட்டிலே இரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி
நந்தினிகிட்ட சொல்கிறாங்க அவங்க அம்மா. நரேந்திரனை பார்க்குறா. அவரோட வீடு, அவர் பர்மிஷன் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீ இங்கே இருமா, பரவாயில்ல, என்னோட குழந்தை தானே, நல்லா வளரட்டும், அம்மாவும் தங்கச்சி எல்லாம் வீட்டில் இருக்கீங்களா, நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவரும் நினைக்கிறாப்புல. ஃபோன் அடித்து சொல்லிடுறாரு, இங்கே இருக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி கௌதமுக்கு சொல்லிடுறாப்புல. மேலே மாடியில் நரேந்திரனோட ரூமுக்கு ஏற்ற மாதிரியே இவளையும் தங்க வச்சிட்றாங்க. கெஸ்ட் ரூம் அங்கே தான் இருக்குது. மேலே கொஞ்சம் மேலே ஏறி வர போக கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி இருக்குமா. அதுவும் இல்லாமல் ஏதாவது அர்ஜென்ட்டுன்னா அவன் உடனே வந்து பார்ப்பான் உன்னைய அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு என்னன்னா, 2 பேரும் நல்லா பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும், குழந்தையோடு சேர்த்து அவளுமே மருமகளாக அந்த வீட்டில் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் அதை வெளியில் சொல்லிக்கல. இப்போ என்ன ஆகுது, அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டோட அடாப்ட் ஆயிடுறா. அந்த அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, சமையலில் இவருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது, டீ காஃபி போட்டு தர்றது, தாலி மட்டும்தான் கட்டல, ஆனால் மருமக மாதிரியே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறா. பிரியாட்ட போய் நல்லா அன்பாக பேசுறது, பூ வச்சு விட்றது, அவளுக்கு தலசி விட்றது, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது, தோட்டத்தெல்லாம் போய் சுற்றி பார்க்குறது, வேலை ஏதாவது சொல்கிறது வேலைக்காரங்களுக்கு அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு எல்லா வேலையும் மருமக மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சிகிட்ருக்கா. அவங்களுக்கும் அது பழகிடுது. அவளை பார்த்துக்கலான்னு பார்த்தா இவ எல்லாத்தையும் பார்த்துக்கிறா, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வெளிநாட்டிலேருந்து ஒரு தடவை கெஸ்ட்டு மாதிரி வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்துக்கணும், கெஸ்ட்டை வந்து நல்லா உபசரிக்கணும்னு நந்தினியை வந்து இப்போ வந்து நந்தினிமா அப்படி நந்தினிமாவுக்கு போயிட்டாவ நம்ம நரேந்திரனுக்கு. அதனால் நந்தினிமா இப்போ கெஸ்ட்டு வரப்போகிறாங்க. கொஞ்சம் சமையலை மட்டும் நல்லபடியாக பார்த்து ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிற மாதிரியே அவள்கிட்டையும் சொல்கிறான். ஓகே, நல்லபடியாக பார்த்துக்கோ, கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் அதிகமாக நல்லபடியாக சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லிட்டு போகிறான். இப்போ கெஸ்ட்டுலாம் உள்ளே வராங்களா, நான் வரவேற்கிறாங்க. அவளை பார்த்தோன்னே நந்தினிமான்னு கூப்பிட்டோன்னே மேலேருந்து வேகமாக வராளா. மாடியிலேருந்து இறங்கி வரும்போது சாரி தடுக்கி விட்டு கீழே உழுவு போவா. உடனே போய் நம்ம நரேந்திரன் வந்து பிடிச்சிட்றாப்புல. அங்கே ஒரு சீனு ரொமான்டிக்காக நடக்குது. பிடிச்சோன்னே 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கெஸ்ட்டு வந்து யார் இவங்க அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட ஒய்ஃபா, சூப்பராக இருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்கன்னு அந்த இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணுறான், அவளோட கையை பிடிச்சி கிஸ் கொடுத்துட்றான். இதை பார்த்தா நம்ம நரேந்திரனுக்கு பற்றிக்கிட்டு எரியுது. என்னடா பண்ணுற, அவள் பயந்துக்கிட்டு நரேந்திரனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டா. ஒன்றும் இல்லைம்மான்னு இவன் சமாதானப்படுத்துகிறான். சரி, ஓகே. அவன் வெளிநாட்டை ஃபாரின் ஆள். அவன் வந்து இப்போ இங்கே நம்ம தமிழ் கல்ச்சருக்குலாம் அவன் செட் ஆக மாட்டான் இல்லையா. அதனால் சரி கெஸ்ட்டாச்சேன்னு விட்றேன் அப்படின்னு சொல்லி எதுவும் பேசலை. அவன் நரேந்திரன் கோவப்பட்டதோட சரி எதுவும் அதிகம் பேசலை. ஆனால் சாப்பிடும்போது நினைக்கிறான், அவன் கிஸ் பண்ணால் நமக்கு என்னடா, நம்ம ஏன்டா கோவப்படுறோம் அப்படின்னு நம்ம சாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக லவ் உண்டாகுது. ஏன்னா பழகிட்டா. அவள் வந்து இப்போ 2 மாதம் ஆக போகுது, பழகிட்டா. அவளோட வேலையெல்லாம் அந்த இழுத்து போட்டுக்கிட்டு செய்யவும் எல்லா வேலையும் ஒய்ஃபு மாதிரியே அவனுக்கு போய் பணிவிடை பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து பழகிருச்சு. அதனால் இப்போ தான் நினைக்கிறான் அவன். ஏன் அவன் கிஸ் பண்ணும்போது நமக்கே கோவம் வருது அப்படின்னு சொல்லி இப்போ தான் நினைக்க ஆரம்பிக்கிறான். அவன் வர்ற வரைக்கும் இவன் வீட்டு வாசல்லையே ஈவினிங்கில் வீட்டு வாசல்லையே வந்து நின்றுட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவா. ஏன்னா அவனா பிடிச்சிருக்கு அவளுக்கு, அதனால் இதெல்லாம் பண்ணுறாளா. அவனுக்கு வந்து ஏன் குளிரில் நிற்கிறா, நீ உள்ளே போய் வெயிட் பண்ண, ஏன் எனக்காக வெயிட் பண்ணும், சாப்பிடு. அவன் புரிஞ்சிக்காமல் பேசுகிறான். ஆனால் இவன் லவ்வோட பார்க்குறா, எல்லா வேலையும் செய்கிறா அப்படிங்கிறது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறான், வேட்டி சட்டையோட நல்லா ஹேண்ட்ஸமாக இறங்கி வராப்புல. நம்ம நந்தினி வந்து வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறா. ஐயோ சூப்பராக இருக்கானே, ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்னு சைட் அடிக்கிறாங்க. அதை வந்து நம்ம நரேந்திரன் பார்த்துட்டு ஏன் அப்படி பார்க்குற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு வேட்டி சட்டை அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அது சொல்கிறா. அந்த மரமக்கு ஒன்றுமே புரிஞ்சிக்காமல், ஓ அப்படியா, சரி, நான் இதுக்கெலாம் பெருசாக எதுவும் பண்ணிக்க மாட்டேன், சும்மா இருந்துச்சேன்னு போட்டுக்கிட்டேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேணாம், வெளியில் போனால் இப்போ ஒரு தடவை துணி கடைக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான் அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே இருக்கிறவங்களாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இது உங்கள் ஒய்ஃபா, பரவாயில்லையே 10 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, ஓகே அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒய்ஃபான்னு வந்து கேட்கும் போது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறா.
வேண்டாம் நான் வரல எல்லாரும் தப்பாக நினச்சிக்குவாங்கன்னு இப்போ சொல்கிறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், ஏன் என் ஒய்ஃபான்னு கேட்பாங்கன்னு உனக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் வந்துக்கிட்டு நான் உங்கள் ஒய்ஃப் ஆகிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. உடனே இவன் வந்துக்கிட்டு உனக்கு என்ன தகுதி இல்லை, நீ தான் ரொம்ப அழகாக இருக்கிய அப்படின்னு சொல்லி பாராட்டுறாப்புல. ஆனால் அதெல்லாம் பாராட்டுறன்னு ஒழிஞ்சு ஒரு லவ் லுக்கு லவ்வோட பேசுறது அதெல்லாம் கிடையாது. அவன் நினைக்கிறான் நான் நினைக்கலையா அப்படிங்கிறது அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி இதுவே போதும் ஏதோ பாராட்டுற ஓகேன்னு சொல்லி அவளும் நினச்சிக்கிறா. இப்போ போயிட்டு வந்துடுறானா, வீட்டில் எல்லாம் கலகலப்பாக இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாம் சோகமாக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவனோட வெட்டிங் டே. நம்ம கிருத்திகாவுக்கும் நரேந்திரனுக்கும் கல்யாணம் நடந்த நாள். அதனால் எல்லாம் சோகமாக இருக்காங்க. ஏன் பரவாயில்ல விடுங்க பழசெல்லாம் நினைக்காதீங்கன்னு அத்தன்னு கூப்பிட்றா. எல்லாத்துக்கிட்டேயும் அவன் பிரியா வந்து அண்ணின்னு கூப்பிட்றா நந்தினியை. அதனால் எல்லாருமே அவளை வந்து தாலி கட்டல, அவ்வளோதான். மற்றபடி அவள் அண்ணி மாதிரி தான் மருமக மாதிரி தான் நடந்துக்கிறா. அவங்க அத்தை நம்ம நரேந்திரனோட அம்மா வந்து கிருத்திகாவோட புடவை நகையெல்லாம் கொடுத்து ஒரு நாளாவது நீ போட்டுக்கிட்டு இருமா, எனக்கு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, மருமகளை கண்ணால் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி பெரியவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு அவளும் வந்து போட்டுக்கிட்டு வரா. அப்படியே இருக்கா, அழகாக இருக்கா. சரி நீ உட்காந்து டிவி பாருமா நான் தூக்கம் வருதுன்னு எல்லாம் தூங்க போயிடுறாங்க. சார் வந்து ரொம்ப லேட்டாக வராப்புல. அன்றைக்கி வந்து ரொம்ப சோகமான சேட் டே இல்லையா, அதனால் லேட்டாக வராரு. அதுவும் தண்ணி போட்டு வராப்புல. வந்தோடனே நம்ம கிருத்திகாவோட சாரி புடவையெல்லாம் பார்த்துட்டு இவ கிருத்திகா தான், அவர் வந்து நிதானமாக இல்லை, அவர் போதையில் இருக்கார். சரி நம்ம ஒய்ஃப் தான் உட்காந்துருக்கா. அப்போ நந்தினி இருந்தால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் இப்போ வந்து அவள் கண்ணுக்கு வந்து கிருத்திகா மாதிரி இருக்கிறதுனால அவள் எவ்வளோ அவள்கிட்ட போகிறாரு, கிஸ் பண்ண போகிறாரு, கிஸ்ஸும் பண்ணிடுறாப்புல. பண்ணோடனே இவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி நம்மளை உண்மையிலேயே லவ் பண்ணுறாராட்டுங்க, இந்த உரிமையோடு வந்து எல்லாம் பண்ணுறாப்புலன்னு வாட்டி கிருத்திகான்னு அப்புறம் சொன்ன வாட்டி தான் ஐயோ இவர் ஒய்ஃப்னு நினச்சிக்கிட்டார் நம்மளை. அப்போ நந்தினி அவர் விரும்பலை, கிருத்திகாவை தான் அவரோட ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் போட்டதுனால நம்மளை அப்படி நினச்சிக்கிட்டாருன்னு அவள் சுதாரித்து வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காளா, வயிறு வலிக்குது விடுங்க. அவர் வந்து ஹக் பண்ண போகிறாப்புல. ஹக் பண்ண போகும்போது அவள் வந்து தடுத்து வேண்டான்னு சொல்கிறா. அப்பயும் கேட்காம பிடிவாதமாக இப்போ இவர் நிதானமாக இருந்தால் அது பண்ண மாட்டாப்புல. அவர் வந்து நிதானம் இல்லைங்கும் போது அவளால் எதுவுமே பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் அவரை தள்ளி விட்டுட்டு அவர் ரூமில் போய் தாப்பா போட்டுக்கிட்டா. இப்போ வந்து இவருக்கு கொஞ்சம் தெளிய ஆரம்பிச்சிருது. தள்ளி விட்டோன்னே சரி நம்ம தப்பாக நடந்துக்கிட்டோம், அது நந்தினி அப்படின்னு சொல்லி தெளிஞ்சோடனே போய் கதவை தட்டுறாப்புல. பயந்துக்காத, கதவை தர, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், மன்னிச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட அப்பயே போய் மன்னிப்பு கேட்டு இவர் ரூமுக்கு போயிடுறாரு. மறுநாள் வந்து நம்ம நந்தினி எப்போதும் போல் டீ கொடுக்கறது காஃபி கொடுக்கறது எல்லாம் கொடுத்துட்டு வாங்க சாப்பிட்லான்னு சாப்பாடு போடும் போது இவருக்கு வந்து கில்ட்டியாக இருக்குது. தப்பாக நடந்துக்கிட்டோமே, அவள் என்ன நினப்பா நம்மளை பற்றி, நம்மளை தப்பாக நினச்சிக்குவா, குழந்தைய சுமக்கிறா, அவள் எவ்வளோ தியாகம் பண்ணுறா, நீ அது கூட புரிஞ்சிக்காமல் இப்படி போய் நடந்துக்கிட்டிய நரேந்திரா அப்படின்னு சொல்லி இவரே கஷ்டப்படுறாப்புல. அம்மா மேலே காமிக்கிறாரு, எதுக்கு அவளுக்கு வேலை வைக்கிற, உன்னால் வேலை செய்ய முடியாதா, அவள் வேலை செய்கிறாளாம். அதனால் வந்து அவர் அம்மா மேலே கோவத்தை காமிக்கும் போது எதனால் காமிக்கிறாரு ஏன் காமிக்கிறாரு அவளுக்கு தெரியும். ஆனால் வந்து அவள் எதுவும் வெளியில் காமிச்சிக்கல. எப்போ ஈவினிங் வருது சீக்கிரமாக அவள் மூஞ்சை பார்க்காம இருக்க முடியல. அவளால் மூஞ்சி சின்னதாக இருந்துச்சு இல்லையா காலையிலேருந்து, ஏன் அவளை கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவரும் கஷ்டப்படுறாரு. உடனே சீக்கிரம் வந்துடுறாரு. ஈவினிங் சீக்கிரம் வந்தோடனே தலைவலிக்குதுன்னு போய் படுத்துக்கிறாப்புல ரூமில். இவன் என்ன பண்ணுறா, டீ எடுத்துக்கிட்டு போய் தைலம் தேய்ச்சி விட்டுமா அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. கேட்டோன்னே நீ சும்மா நில்லுமா அங்கேயே, நீ வேற கிட்ட வந்துடாத. ஏன்னா இப்போ அப்போ ஃபீலிங் இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவன் நல்லவ, இவ எதுவுமே இந்த மாதிரி உரிமையோடு எதுவுமே செய்யறதில்ல. அவர்கிட்ட கேட்டு தானே பண்ணுறா. டீயாக எடுத்துகிட்டும், காஃபி சாப்பாடு எதாக இருந்தாலுமே அவர் ஓகேன்னா தான் இவ பண்ணுறா. இவளாக போய் வலுக்கட்டாயமாக எதுவும் பண்ணுறதில்ல. அதனால் அவன் மேலே நல்லெண்ணம் வந்துருச்சு. இப்போ இவ கிட்ட வந்து தைலம் தேய்ச்சால அது வேறு வந்து நமக்கு ஃபீலிங் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாப்புல. அவள் அதையும் கேட்காம வந்து தைலம் தேய்ச்சி விட்றா. அவருக்கு எப்படின்னா இத்தனை வருஷம் சும்மாவே இருந்தோம், நமக்குன்னு யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு, நம்மளுக்கு சாப்பாடு போட, நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிறதுக்கு ஒய்ஃப் மாதிரி யாருமே இல்லையேன்னு இப்போ தான் ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக நந்தினி வந்து நரேந்திரனோட மனசில் வந்து இடம் பிடிக்கிறா. சரி போதுன்ட்டு இவளும் போய் படுத்துக்கிறா. அப்புறம் மறுநாள் ஆகுது. நம்ம நரேந்திரனுக்கு வந்து மாமன் பொண்ணு ஒருத்தி இருப்பா மதுமதின்னு.
அவன் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் யாரும் இல்லை, எல்லாம் கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. இவருமே இல்லை, ஆஃபீஸுக்கு போயிடுறாப்புல. என்னாச்சு, இவ வந்துட்டு நம்ம நந்தினியை வந்து, யார் நீ என் மாமனை கட்டிக்காமல் என் மாமனுக்கு பிள்ளை பார்க்கறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் நந்தினியை தப்பாக பேசி அவளை அடிக்க போய், நீ நாளைக்கெல்லாம் பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புற, யார்கிட்டையும் சொல்லாமல் ஏதாவது பண்ண உன்னையும் கொலை பண்ணுவேன், அந்த குழந்தையும் கொலை பண்ணுவேன்னு ரவுடி மாதிரி மிரட்டுறா. இவ வந்து பயந்துட்டா, நமக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, குழந்தைக்கு ஏதாச்சுன்னா பாவம், அதை நம்பி தான் அந்த அம்மாவும் இருக்குது, அத்தை நரேந்திரன் இருக்காங்க, இது என்னடா பண்ணுறதுன்னு இவ பயந்துகிட்டே இருக்கா. வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட சாதாரணமாக பேசுகிறா. வாங்கத்தான் எப்போ வந்தீங்க என்ன பண்ணீங்கன்னு பேசவும் இவ வந்து நடிக்கிறா. இப்போ மதுமதி வந்து நடிக்கிறா எல்லோரும் முன்னாடி நல்லவ மாதிரி. பட் ஆனால் நம்ம நந்தினி வந்து மிரட்டிட்டு வந்திருக்காங்கிறது அவளுக்கும் மதுமதிக்கும் மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அவள் ரொம்ப சோகமாக இருக்கா. நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம நரேந்திரன் சாப்பிடும்போது, ஆனால் எதுவும் கேட்டுக்கல. இவர் தூக்கம் வரலன்னு நைட்டில் உலா வராரு, வராண்டா மாதிரி இருக்குது, அதில் வந்து வாக்கிங் போயிட்டுருக்காப்புல. ஒரு சத்தம் வருது, என்னன்னா என்னை விட்டுரு, என் குழந்தைய விட்டுரு, நரேன்னு கத்துறா. உடனே எழுந்திட்டு என்ன சத்தம் வருது நம்ம நந்தினி ரூம்லேருந்து. இவர் உள்ளே விருட்டுன்னு போயிட்டு எழுப்புறாரு. என்னாச்சு நந்தினி, எந்திரின்னு சொல்லி எழுப்புறாப்புல. இல்லை நரேன், நான் வந்து என்னையும் என் குழந்தையும் அவள் கொன்றுவா, வேண்டாம், நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து நான் எப்படியாவது காப்பாற்றணும், என்ன கொன்னாலும் பரவாயில்ல, உங்கள் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவள் வளர்றா. ஃபீவர் வேறு அதிகமாக, இவ பண்ணது தான், இவன் மிரட்டுனாலையா, அதனால் அழுது அவளுக்கு ஃபீவர் வந்துருச்சு, ரொம்ப காய்ச்சலாக இருக்குது. அவள் வேற கட்டி பிடிச்சிட்டு அழுகுறா நம்ம நரேந்திரனை. அவனே ஆல்ரெடி லவ் ஃபீலிங்கில் இருக்கான், இவ வேற பிடிச்சி கட்டி பிடிச்சி அழுகுறாளா. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்ற மாதிரி இருக்குது. அவன் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளை ஒன்றும் இல்லை இப்போ ஹக் பண்ணி ஒன்றும் இல்லைம்மா, நல்லா கிஸ் பண்ணி அவரை ஆறுதல் படுத்தலான்னு அவனுக்கு தோணுது. ஆனால் அதெல்லாம் பண்ணலாம், அவளுக்கு ஓகேன்னா தான், அவள் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாளோ அப்படின்னு சொல்லி இவன் பயப்படுறான். அதனால ஓரளவுக்கு முதுகை மட்டும் தட்டி விட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். படுத்தினதுக்கப்புறம் உன்னை யாராவது பயன்படுத்தினாங்களா சொல்லு, என்கிட்ட சொல்லுன்ன வாட்டி அந்த அவள் தான் அப்படின்னு சொல்லி மதுவதி தான் அப்படின்னு சொல்லிடுறா. சொன்னோன்னே சரி நீ படு, ஒன்றும் இல்லைன்னு மாத்திரை போட்டு தூங்க வச்சுட்டு, மறுநாள் வந்து இந்த வீட்டில் இனிமேட்டு நீ ஒரு நிமிஷம் இருந்தீங்கன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், என் கண்ணு முன்னாடியே இனிமேட்டு இருக்கக்கூடாதுன்னு அடித்து விரட்டி விட்டுறான் நம்ம மாமன் பொண்ணை நரேந்திரன். நான் 10 நாள் தான் இருக்குது பிரசவத்துக்கு, குழந்த பிறக்கிறதுக்கு. இப்போ அவன் மாமங்காரன் வந்துடுறான், அக்காவோட வீட்டுக்காரன் வந்துட்டு, நீ யார், நான் வந்து உன்னைய வச்சுக்கிட்டு குழந்த பிறக்கலான்னு பார்த்தா உங்கள் அக்கா 2 பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுருக்கா, நான் ஒரு ஆம்பளை பையனை பெற்றுக்கலாம், உன்னை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா நீ என்ன வேறு ஒருத்தனுக்கு பிள்ளை பெக்க வந்துட்டா அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டான். இப்போ இவ தொந்தரவு பார்த்தாதுன்னா இன்னொருத்தன் வேறு வந்துட்டானா, இவனுக்கு கோவம் வருது நரேந்திரனுக்கு, அடிக்கலான்னு போகிறாப்புல. அவங்க அம்மாவும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, யாரா நீ இங்கே வந்து என்னடா பேசிகிட்டு இருக்கான்னு. ஆனால் நந்தினி வந்து அழுதுகிட்டே இருக்கா, அவன் பார்த்து தயவுசெய்து போயிருங்க, இங்கே வந்து ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் கேட்காம வந்து அவளை தரன்னு இழுத்துட்டு போகிறது, கையை பிடிக்க வரான் பாருங்க நம்ம நரேந்திரன். செம்ம அடி இழுத்துட்றாப்புல. இந்தமாட்டி இங்கே பார்த்தேன் நீ அவளை தான்டா அப்படின்னு சொல்லி, எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிட்டு ஒழுங்காக துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல. அதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் ஹோப் வருது, சரி நந்தினிக்காக நிற்கிறான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி எப்படியும் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு கல்யாணம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இவ பயத்தில் வந்து திரும்ப ஹக் பண்ணுறான் நம்ம நரேந்திரனை. ஒன்றும் இல்லைன்னு அவரும் கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் ரூமில் விட்றாரு. பிரியா வேற பின்னாடியே போகிறாளா, அவளை வந்து நிறுத்துறாங்க, நீ நில்லு, நீ எதுக்கு போகிற, இல்லை அண்ணி பயப்படுறாங்களே, அவங்க பயந்தா அவன் பார்த்துக்குவான், நீயே போகிற தேவையில்லாமல் கரடி மாதிரி, இனிமேட்டு நீ போய் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு போனால் நான் போகிறேன், கடைக்கு போகலான்னா நான் போகிறேன், நீ வரேன்லாம் சொல்கிற வேலை வச்சுக்கக்கூடாது. அவளை நம்ம நந்தினியை வந்து நரேந்திரன் பார்த்துக்குவான், நீ ஏன் போய் குறுக்கால நிற்கிற அப்படின்னு சொன்ன வாட்டி தான் தெரியுது, சரி ஓகே 2 பேரும் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு அடுத்தது அவளுக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணணும் ஆசை, ஏன்னா அவனோட பிஸ்னஸ்க்கு உதவலாம்ல நம்ம நந்தினி நினைக்கிறா.
அதனால் நம்ம பிரியாட்ட போய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, சென்டர்லலாம் போக முடியாது, ஃபீஸும் கட்ட முடியாது, எனக்கு நீயே கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா தான் சொல்லிட்டா இல்லையா, எதாக இருந்தாலும் நரேந்திரனே பார்த்துக்கிட்டு நீ போகாதன்னு. அதனால் அவன் மனசில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறா, எனக்கெலாம் தெரியாத நீ, நான் வேணால் சென்டரில் சேர்த்து விட்றேன், பணம் வேணால் கட்டி அண்ணாட்ட சொல்லி கட்டிக்கலாம், நீங்கள் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிடுறா. அதை கேட்ட நரேந்திரனுக்கு கோவம் வந்துடுது. நீ ஏன் அவள்கிட்ட போய் கேட்குற, என்கிட்ட கேட்க வேண்டியதானே, நான் சொல்லித்தரேன், இனிமேட்டு நைட்டில் நீ என்கிட்ட என் ரூமில் கற்றுக்கோ அப்படின்னு சொன்ன வாட்டி இவளும் டெய்லி போகிறாளா, அவனும் ஃபீலிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல, இவளும் லவ்வோடு பார்க்குறா, எதுவும் ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கவும் மாட்டேங்குதுங்க, வெளிப்படுத்தவும் மாட்டேங்குதுங்க லவ்வை. அதனால் கஷ்டமாக அப்பா எப்படி தான் போச்சு அந்த 10 நாளுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான் நம்ம நரேந்திரன். ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகுது நரேந்திரன் வர்றதுக்கு, வரவே இல்லை. திடீர்னு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி நான் அகமதாபாத் போயிட்டேன், எனக்கு வேலை இருக்குது, யாராவது ஒருத்தரை மீட் பண்ண ரொம்ப அவசரமாக போக வேண்டியதாக இருக்குது, நந்தினிகிட்ட சொல்லிடு, அவள் வெயிட் பண்ண வேணான்னு சொல்லு. நந்தினி எங்கள் ஃபோனை கொடுக்கும்போது நந்தினி அங்கே தான் நிற்கிறா. அவளுக்கு என்னன்னா நம்மள்ட்ட ஏன் சொல்லலை, நம்மள்ட்ட சொல்லாமல் ஒய்ஃபு மாதிரி நம்மள்ட்ட ஏன் சொல்லாமல் போயிட்டாருன்னு இவ ஃபீல் பண்ணுறா. அவன் பிரியா தான் ஃபோன் எடுத்தது. இப்போ அவள்கிட்ட சொல்கிறா, நான் குளிக்க போயிட்டேன்னு சொல்லுன்னு செய்கை காமிச்சு விட்றா. அதனால் அவன் பேசலையா, மறுநாளும் பேசலையா. அங்கே அகமதாபாத்தில் இருக்க நம்ம நரேந்திரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன் அவள் பேசலை, என்னாச்சு, நம்ம மேலே கோபமாக இருக்காளோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்புறம் அங்கே குண்டு அடிச்சிச்சின்னு இப்போ டிவியில் வரவும் இவ பயந்துட்டா. பயந்தோடனே நரேன்னு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அழுகிறா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலை. அப்புறம் திடீர்னு ஆட்டோ பிடிச்சி போய் பழனி மலை கோயிலுக்கு போய் வேண்டிட்டு படி ஏறி போய் வேண்டிட்டு வரா. வந்தோடனே அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி தகவல் வருது. தகவல் வந்தோடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அவன் வீட்டுக்கு வரான் அப்படின்ன வாட்டி இவள் வீட்டில் இல்லை. இவள் ஹாஸ்பிட்டல் போயிடுறா. வந்தோடனே நந்தினி எங்கம்மான்னு சொல்லி இவர் கேட்குறாரு. இவர் வேற இப்போ 3 நாளாக பார்க்கல இல்லையா, வேற கோவத்தில் இருக்கா. நந்தினி எங்கம்மா அப்படின்னு சமாதானப்படுத்தலான்னு கேட்குறாப்புல. இப்போ புருஷ பொண்டாட்டி மாதிரியே ஆயிட்டாங்க. இப்போ கல்யாணம் மட்டும்தான் நடக்கலை, நான் லவ்வும் வெளியில் சொல்லிக்கல. கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறாங்க, அவள் ஹாஸ்பிட்டல் போயிட்டாடா, நான் சொல்ல கேட்காம அப்படின்ன வாட்டி இவர் உடனே காரை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவரை பார்க்குறாரு. பார்த்தோன்னே ஏன் என்னாச்சு கோவமா அப்படின்ற, நீ இல்லை என் மேலே கோவப்படாத, அது அர்ஜெண்ட்டாக வேலை வந்துருச்சு, அவரை விட்டா நான் திரும்ப பிடிக்க முடியாது, அதனால் உடனே போய் பார்க்கணுன்னு வேலை, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஏன்ட்ட ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க, உங்களை பேசுகிறதுக்கோ உங்கள்கிட்ட கோவப்படுறதுக்கோ எனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் உனக்கு இல்லாத உரிமையா, நீ தான் என் குழந்தைய வயிற்றில் சுரமக்கிற, அப்போ கூட லவ்வை சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன, அப்போ கூட அதை சொல்கிறான். ஏன் அதனால் எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே என்னத்த போய் மலிப்பு பேசினா என்ன, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சரி வா வீட்டுக்கு போகலான்னு வாட்டி நான் வரல அப்படிங்கிற அவ. வா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாப்புல. இதெல்லாம் என்ன சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன. அப்புறம் வலி பிடிச்சிருச்சு, பிரசவ வலி பிடிச்சோடனே கூட்டிகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கூட்டிகிட்டு போனோடனே அவள் கத்துறா, எப்படியாவது குழந்தைய மட்டும் உயிரோடு எடுத்துருங்க, நான் செத்தா பரவாயில்ல, எனக்கு கடைசியாக அவரை பார்க்கணும் போல் இருக்குது, அவரை வர சொல்லு, நரேந்திரன் வர சொல்லு, நான் செத்து போயிடுவேன், இனிமேட்டு இருக்க மாட்டேன். இவ ஓவராக இமேஜினேஷன் பண்ணி கத்துறா. இதை பண்ண நம்ம நரேந்திரன் வந்துடுறாப்புல, உங்கள் குழந்தைய நீங்கள் பத்திரமா எடுத்துக்கோங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வாட்டி இவன் பயப்படுறான் ரொம்ப. நீ ஏன் அப்படிலாம் பேசாத நந்தினி, நந்துமா நீ கண்டிப்பாக வந்துடுவ, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. என்ன கௌதம் இப்படி சொல்கிறா, எனக்கு பயமாக இருக்குன்னு அவர் வேற புலம்புறாரு அவன்கிட்ட. அப்புறம் நீ வெளியில் போடா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாங்க. அவள் இப்போ அவள் சின்ன பொண்ணு, குழந்தை இல்லையா, அதனால் ரொம்ப கஷ்டப்படுறா, கிரிட்டிக்கலாக இருக்குது பெக்கறதுக்கு. அதுக்கப்புறம் நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு, ஆம்பளை பையன் நல்லா கொலுன்னு பிறந்தோன்னே எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொண்டாந்து காமிக்கிறாங்க. நம்ம நரேந்திரனுக்கு ரொம்ப ஹாப்பி, அப்பா நமக்குன்னு ஒரு வாரிசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நந்தினி எப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. நந்தினி நல்லா இருக்கா, மயக்கத்தில் இருக்கா, கொஞ்ச நேரம் கழித்து போய் பாருன்ன வாட்டி இப்போ அம்மாவும் அப்பாவும் கொஞ்சறாங்க. ஆக்சுவலி கல்யாணம் ஆகலை, பட் இருந்தாலும் 2 பேரும் கொஞ்சறாங்க. உடனே நம்ம தீபிகா கௌதமோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க
தாய்ப்பால் வந்துடக்கூடாது, நீங்கள் ஊசி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஊசி போட வராங்க. உடனே நரேந்திரன் இருந்துக்கிட்டு அதுக்கு என்ன அவசரம், அதெல்லாம் ஒன்றும் அவசரப்படாத, தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இவங்க 2 பேர்த்து கௌதமுக்கும் தீபிகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போய் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தான் போனான்னு அந்த நினப்பே அவங்களுக்கு இல்லை. இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போனோன்னே இவளுக்கு இனிமேட்டு இங்கே இருக்கிறதுக்கு அவளுக்கு மனசு வராது. ஏன்னா குழந்தை இருக்கிற வரைக்கும் குழந்தைக்காக சாப்பிட்லாம், அவங்க போட்ட சோத்தை வேலை செய்யலாம், எல்லாம் ஆப்போட தெரியாது. இப்போ குழந்த பிறந்துருச்சு இல்லையா, அதனால் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போய் நம்ம கௌதம்ங்கிறன் பாருங்க, நரேந்திரன்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் போகிறேன், ஏன்னா இதுக்கு மேலே இருந்தால் உங்கள்கிட்டையும் குழந்தைகிட்டையும் ரொம்ப அட்டாச் ஆயிடுவேன், நான் கிளம்புறேன், எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா. அவன் என்ன நினைக்கிறான், நீ எங்கேயும் போவேனா, நீ இங்கே இரு நந்துமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான்னு இவன் நினைக்கிறா. அவன் என்ன நினைக்கிறான், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், இதுதான் என் வீடு, நீங்கள் தான் என் புருஷனாக வரணும்னு இவ சொல்லணுன்னு அவன் எதிர்பார்க்குறான். ஆக மொத்தத்தில் 2 ஒரு கர்மமும் சொல்லலை. இவ பெட்டியை தூக்கிட்டு வெறுங்காலோடையே கஷ்டப்பட்டுக்கிட்டு வரா. இதெல்லாம் கண்டதெல்லாம் நினைக்கிறா, ஏன் இருக்கணும், நம்ம எதுக்காக இருக்கணும், நம்ம குழந்தையும் இல்லை, அவரும் இல்லை, நம்ம வாழ்ந்து எதுக்கு, நம்ம செத்தே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய், அது நம்ம நரேந்திரனுக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்பு, அங்கே தான் டேப்லெட்லாம் வாங்குவாப்புல. அங்கே போய் என்ன பண்ணுறா, தூக்க மாத்திரை எல்லாம் வாங்கிட்டோன்னா இவன் ஃபோன் அடித்து நம்ம நரேந்திரனுக்கு சொல்லியிருப்பான். இவ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறா. நேராக போயிட்டு நரேந்திரன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பா. அதை பார்த்துக்கிட்டே, நான் சாக போகிறேன், இனிமேட்டு என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி வாயில் முழுங்க போகிறப்ப கதவை திறந்துடுறான். நம்ம ஹீரோ திறந்துட்டு ஓங்கி 4 அப்புறம் கன்னத்துலேயே, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண, உனக்கு என்ன பைத்தியமாடி, நீ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதாடி, நான் வீட்டில் தான் இருப்பேன், நான் உங்கள் வீட்டில் தான் இருப்பேன், இது என் குழந்த, நான் உங்களை விரும்புகிறேன்னு சொன்னால் என்ன உனக்கு, இப்படி சாகிற அளவுக்கு துணிஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி அவர் கோவப்படுறாரு. அதுக்கு நம்ம நந்தினி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லக்கூடாதா, நீங்கள் ஆம்பளை தானே, நீங்கள் விரும்புகிறேன்னு சொன்னால் உங்கள் முத்து ஏதாவது குறைஞ்சிருமா, நீங்கள் ஏன் சொல்லலை, நீங்கள் சொல்லாதனால நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், இனிமேட்டு அங்கே என்ன உரிமை இருக்குன்னு தான் நான் வந்துட்டேன், என்ன உரிமை இருக்குது, எல்லா உரிமையும் உனக்கு தாண்டி இருக்குது, நான் என் ஒய்ஃபை மாதிரியே உன்னையும் பார்க்குறேன், என் ஒய்ஃபோட இறந்து போனவளை நான் உன் மூலயமா பார்க்குறேன், அவளும் உன்ன மாதிரியே தான் இருப்பா, அதனால் நான் எத்தனை தடவை என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு பிடிக்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் குடும்பமே வந்துடுது ஹாஸ்பிட்டலுக்கு. இப்படி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. வந்துடுறாங்க. வந்தோடனே கௌதம் வந்துக்கிட்டு, எனக்கு தெரியும்டா, அப்பயே நந்தினி வீட்டில் வச்சுக்கிறேன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் நீ எப்படியும் மனசு மாறிடுவேன்னு, சரி தாலி ஒன்று தான் பாக்கி, அதையும் கட்டிட்டு நல்லா சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ன வாட்டி அம்மா நரேந்திரனோட அம்மா ரெடியாக எப்படா தாலி கட்டுவான்னு இடுப்புலேயே வச்சுருப்பாங்களாட்டங்கன்னு எடுத்து கொடுக்குறாங்க. அவனும் தாலி கட்டி அந்த குழந்தைய 2 பேரும் அம்மா அப்பா, இப்போ உரிமையோடு சொல்லலாம் அம்மா அப்பான்னு, அந்த குழந்தைய கொஞ்சிட்டு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கடவுள் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை இதோட முடிக்கிறேன். இந்த கதையும் காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே.